இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கண்டிப்பாக சீர்திருத்தம் தேவை. அன்வாருக்கு டிஏபி 6 மாத கெடு, ஆனால் ஆட்சி கவிழ்ப்பு கிடையாது. அண்மைய சபா சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி கண்டதை தொடர்ந்து அடுத்த 6 மாதங்களில் சீர்திருத்தங்கள் நடைபெறாவிட்டால் ஒற்றுமை அரசாங்கத்தில் தங்கள் நிலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் என டிஏபி அறிவித்துள்ளது. ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் மடானி அரசை டிஏபி கவிழ்க்காது. அடுத்த பொது தேர்தல் வரை அதற்கான ஆதரவு தொடரும் என அதன் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் கூறினார். குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் மறுபரிசீலனை என்றால் டிஏபி அமைச்சரவை பதவிகளை விட்டு விலகிக் கொள்ளும். ஆனால் வெளியிலிருந்து அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் என்பதையே அந்தோனி லோக்கின் பேச்சு குறிக்கிறது. மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் அடுத்த 6 மாதங்களில் கண்கூடாக மாற்றங்கள் தெரிய வேண்டும் என்றார் அவர். இந்த வேளையில் அரசாங்கம் புதிய மொழிக் கொள்கையை தயாரித்து வரும் தகவலையும் அவர் வெளியிட்டார். இதில் யுஇசி எனப்படும் சீன இடைநிலை பள்ளிகளுக்கான ஒருங்கிணைந்த தேர்வு சான்றிதழுக்கு அங்கீகாரம் வழங்கும் முன்மொழிவும் அடங்கும் என்றார் அவர். ஊடகங்களை தேசிய ஒற்றுமை மற்றும் நிலைத்தன்மையின் உந்து சக்தி. ஒருமைப்பாட்டு அமைச்சு பேச்சு. தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த ஊடகங்களின் பங்கு மிக முக்கியம் என தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஆரோன் அகோங் டகாங் வலியுறுத்தியுள்ளார். ஒற்றுமை குறித்த வலுவான செய்திகள் ஊடகங்களின் நெருக்கமான ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமில்லை என கூறிய அமைச்சர், அரசாங்கத்தின் முயற்சிகள் அனைத்தும் மக்களிடம் சென்றடைவது பத்திரிகைகள், தொலைக்காட்சி மற்றும் டிஜிட்டல் தளங்கள் வழி மட்டுமே என்றார். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஊடகங்கள் புரிதலை ஒருங்கிணைக்கும் முக்கிய பாலமாக செயல்படுகின்றன. இதுவே சமூகத்தின் நிலைத்தன்மை மற்றும் ஒற்றுமைக்கு அடிப்படை என அகோ புகழாரம் சூட்டினார். கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஊடக பணியாளர்களுடன் நடத்திய சந்திப்பில் அமைச்சர் அவ்வாறு பேசினார். துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி உள்ளிட்ட பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் என சுமார் 200 பேர் அதில் பங்கேற்றனர். அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடியை துடைக்க ஏஐ கருவிகள் கூகுள் அறிமுகப்படுத்தியது. ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயக்கப்படும் மோசடி கண்டறிதல் அம்சத்தை கூகுள் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் வழி பணம் கைமாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே மோசடியை கண்டறிய உதவும். வேலை மோசடி, போலி முதலீடுகள் மற்றும் அவசர பணம் செலுத்தும் தந்திரங்கள் ஆன்லைனில் வேகமாக அதிகரித்து வருவதால் அதனை தடுக்கும் நோக்கத்தில் இந்த ஏஐ கருவி அமைந்துள்ளது என்று கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் பயனர்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விரைவான நிகழ்நேர சரிபார்ப்புகளை செய்ய அனுமதிக்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதி உலக அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கருவி சர்க்கிள் டு சர்ச் மற்றும் கூகுள் லென்ஸ் பயன்பாடுகளில் நேரடியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. சர்க்கிள் டு சர்ச் இந்த உலகத்தில் உங்கள் சாதனத்தின் திரையில் உள்ள எதையும் உடனடியாக பார்க்க பயனர்களை அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் கூகுள் லென்ஸ் தகவல்களை பெற புகைப்படம் அல்லது ஸ்கிரீன்ஷாட்டை ஸ்கேன் செய்ய உங்களை அனுமதிக்கிறது. சந்தேகத்திற்கிடமான செய்தி, அறியப்பட்ட மோசடி வடிவங்களை ஒத்துப்போகிறதா என்பதை சரிபார்க்க இந்த அம்சம் பயனர்களுக்கு உடனடியாக வழியை வகுக்கிறது. சந்தேகத்திற்குரிய ஒன்றை அது கண்டறிந்தால் சிவப்பு கொடிகள், விளக்கங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அடுத்த படிகளுடன் ஏஐ கண்ணோட்டம் தோன்றும். இது இலவசம் என்பதோடு ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பயனர்களுக்கு கிடைக்கிறது. சீர்திருத்தமா அரசியல் நாடகமா? 6 மாத கெடு குறித்து டிஏபிக்கு மாயகா ராஜசேகரன் கேள்வி. அடுத்த 6 மாதங்களில் அரசாங்க சீர்திருத்தங்களை முன்னெடுக்காவிட்டால் அமைச்சரவையில் தனது நிலைமை மறுபரிசீலனை செய்யும் என டிஏபி அறிவித்திருப்பது வினோதமாக இருப்பதாக மாயகா மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோ RT ராஜசேகரன் விமர்சித்துள்ளார். அன்வார் அரசாங்கத்தை வீழ்த்த மாட்டோம், ஆனால் சீர்திருத்தம் வேகமாக நடக்க வேண்டும் என கூறும் டிஏபிக்கு இப்போதுதான் ஞானோதயம் வந்ததா என்றார் அவர். 3 ஆண்டுகளாக அரசாங்கத்தில் இருந்துவிட்டு சபா சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிறகு சீர்திருத்தம் கோரி டிஏபி குரல் எழுப்புகிறது. இன்வாய்சிங் அமலாக்கம், இந்திரா காந்தி வழக்கு, சீன இடைநிலை பள்ளிகளுக்கான யுஇசி தேர்வு சான்றிதழ் அங்கீகாரம், சொஸ்மா சட்ட திருத்தம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இதுநாள் வரை மௌனம் காத்துவிட்டு இப்போது திடீரென டிஏபி தலைவர்கள் அறிக்கை விடுகின்றனர். டிஏபி தலைவர்கள் அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் உள்ள அமைச்சுகளின் திட்டங்களில் நிலவும் குளறுபடிகளையும் சொல்ல தேவையில்லை. ஆக சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு சீர்திருத்தம் குறித்து டிஏபி கேள்வி எழுப்புவதும், தன்னை ஹீரோவாக காட்சிக்கொள்ள பழியை தூக்கி பிரதமர் அன்வார் மீது போட முயலுவதும் அப்பட்டமாக தெரிகிறது.
சீனாவில் நண்பர்களுக்கு தங்க பரிசு கொடுத்த 8 வயது சிறுவன் தாயின் சங்கிலியை வெட்டி கொடுத்ததால் அதிர்ச்சியில் பெற்றோர். சீனாவில் 8 வயது மட்டுமே நிரம்பிய சிறுவன் ஒருவன் தனது தாயின் தங்க சங்கிலியை சிறு சிறு துண்டுகளாக்கி தனது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த சம்பவம் அவனின் குடும்பத்தாரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. சம்பவம் நடந்த 1 மாதத்திற்கு பிறகுதான் சிறுவனின் தாய் அதனை கண்டறிந்துள்ளார். தனது மகனுடன் ஒரே வகுப்பில் பயிலும் மற்றொரு சிறுவனிடம் தங்க சங்கிலியின் துண்டு ஒன்று இருப்பதை தனது மகள் வாயிலாக கண்டறிந்த அவர் வீட்டின் சிசிடிவி காட்சிகளை கண்காணிக்க துவங்கியுள்ளார். அந்த காணொளியில் சிறுவன் தனது தாயின் அலமாரியை திறந்து தனது தந்தை திருமண நாள் பரிசாக தாயாருக்கு வாங்கி தந்த 8 கிராம் தங்க சங்கிலியை எடுத்து அதனை வெட்டவும் எரிக்கவும் முதலில் முயன்றுள்ளான். பின்பு எதுவும் முடியாத நிலையில் தனது பற்களாலேயே அதனை கடித்து துண்டுகளாக்கியுள்ளான். 5600 மலேசிய ரிங்கெட் மதிப்பிலான அந்த தங்க சங்கிலியை அவன் எத்தனை பேருக்கு எத்தனை துண்டுகளாக கொடுத்தான் என்று அவனுக்கே நினைவில்லாமல் போனதால் பெற்றோர் தங்க சங்கிலியின் மிக சிறிய பகுதியை மட்டுமே மீட்டெடுத்தனர். இந்நிலையில் சிறுவனின் தாய் அவனிடம் தங்கம் எவ்வளவு விலையுயர்ந்தது தெரியுமா என வினவிய போது சிறுவன் தெரியாது என கூறியதால் சிறுவனின் தந்தை அதனை தண்டித்ததாக அறியப்படுகின்றது. இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் பல நகைச்சுவை கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றனர். உலகின் சிறந்த 15 உணவுகளில் இந்திய உணவுகளுக்கு 13வது இடம். டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ள உலகின் மிகச்சிறந்த 100 உணவுகளின் பட்டியலில் இந்திய உணவுகள் 13வது இடத்தை பிடித்துள்ளன. பல்வேறு சுவைகள் மற்றும் தனித்துவமான மசாலா கலவைகளால் உலக அளவில் பிரபலமான இந்திய உணவுகள் 5க்கு 4.43 மதிப்பெண்களை பெற்றுள்ளது. பட்டர் சிக்கன், பட்டர் கார்லிக் நான், ஹைதராபாத் பிரியாணி, மசாலா தோசை, பரோட்டா போன்ற உணவுகள் உலகின் சிறந்த உணவு பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளன. இந்திய உணவுகளிலேயே ஆக அதிகமாக பட்டர் கார்லிக் நான் 4.7 புள்ளிகளை பெற்ற வேளை தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற பரோட்டாக்கள் 4.6 மதிப்பெண்களை பெற்றுள்ளன. இப்படி பாரம்பரியத்தையும் சுவையையும் இணைத்து இந்திய உணவுகள் உலகின் சிறந்த 15 உணவுகளில் ஒன்றாக வலம் வருகின்றன. பீஸா உள்ளிட்ட இத்தாலிய உணவுகள் 4.64 புள்ளிகளை பெற்று உலக அளவில் முதலிடத்தில் பிடித்துள்ளன. 7.5 ரிக்டர் நிலநடுக்கத்திற்கு பிறகு மெகா நிலநடுக்கம் ஏற்படலாம். ஜப்பானில் உச்சகட்ட எச்சரிக்கை. ஜப்பானில் திங்கட்கிழமை ஏற்பட்ட 7.5 ரிக்டர் நிலநடுக்கத்திற்கு பிறகு அதைவிட சக்தி வாய்ந்த மெகா நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் உச்சகட்ட எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது பேரழிவை கொண்டு வரலாம் என அஞ்சப்படுகிறது. எனவே பசிபிக் கடற்கரை அருகில் வசிக்கும் மக்கள் அடுத்த 1 வாரம் முழுவதும் எச்சரிக்கையுடன் இருக்கவும், தேவையெனில் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த எச்சரிக்கை தலைநகர் டோக்கியோவுக்கு அருகில் உள்ள சிபா மாநிலத்திலிருந்து ஹொக்காய்டோ வரை சுமார் 1300 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடகிழக்கு கடற்கரை முழுவதையும் உள்ளடக்கியுள்ளது. வானிலை மையம் கூறுவது போல் ஒருவேளை கடலுக்கு அருகே ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதிகபட்சம் 30 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி ஏற்படலாம். இதனால் சுமார் 2 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்பட்டு 2,20,000 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடையலாம் என அஞ்சப்படுகின்றது. மேலும் $198 பில்லியன் வரை பொருளாதார இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதாம். முன்னதாக திங்கட்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 34 பேர் காயமடைந்தனர். தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினை, 500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடல், ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு. கம்போடியா தாய்லாந்து எல்லையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற மோதல்களின் காரணமாக கம்போடிய அரசு 514 பள்ளிகளை தற்காலிகமாக மூடியுள்ளது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 1,30,000 மாணவர்களும் 4,650 ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அறியப்படுகின்றது. கம்போடியா தாய்லாந்து எல்லை மோதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் சுமார் 7 கம்போடிய பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் எல்லை பகுதிகளில் வசித்து வந்த 16,568 குடும்பங்களை சார்ந்த மொத்தம் 54,550 பேர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த வன்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் கம்போடிய அரசு நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவாகரத்து வழக்குகளால் நீதிமன்றத்திற்கு செல்லும் பூசாரிகள் இனி பெங்களூரு சோமேஸ்வரர் திருக்கோவிலில் திருமணங்களுக்கு தடை. 12ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பெங்களூரு சோமேஸ்வரர் கோவில்
கடந்த சில ஆண்டுகளாக திருமணங்களுக்கு தடை விதித்து இருந்த நிலையில் தற்போது வெளிப்படையாக அதன் காரணத்தை வெளியிட்டுள்ளது. திருமணத்திற்கு பிறகு விவாகரத்து கோரும் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன. இதனால் திருமணத்திற்கான சாட்சி என்ற முறையில் ஆலய பூசாரிகள் பலமுறை நீதிமன்றம் ஏற உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட வழக்குகளை ஆலயம் சந்தித்து விட்டதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. ஆலயத்தில் ஆகம சேவை புரிவதை விட நீதிமன்றத்தில் செலவு செய்யும் நேரம் அதிகரிக்கிறது. மேலும் வீட்டில் எதிர்ப்பாலோ ஓடி வந்த ஜோடிகள் போலி ஆவணங்கள் காட்டி திருமணம் செய்து பின்னர் குடும்பத்தினர் புகார் கொடுப்பது போன்ற பிரச்சனைகளும் கோவிலின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதால் நிர்வாகம் இனி திருமணங்களை தற்காலிகமாக தடை செய்துள்ளது என அந்த நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆனால் பூஜைகள் மற்றும் பிற சடங்குகள் வழக்கம் போல் நடைபெறும். தற்போதுள்ள நிலைமை சீராகி பின்பு முடிவை மீண்டும் பரிசீலிக்கலாம் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சண்டையை நிறுத்தும்படி தாய்லாந்து கம்போடியாவுக்கு ட்ரம்ப் கோரிக்கை. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான சண்டை இன்று 3வது நாளை எட்டியுள்ள நிலையில் அவ்விரு நாடுகளும் சண்டையை நிறுத்தும்படி தொலைபேசி மூலம் கேட்டுக்கொள்ளப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த ஆசிய நாடுகளின் அண்டை நாடுகளுக்கு இடையிலான தகராறை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடந்த ஜூலை மாதம் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை ஏற்பாடு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லை மோதலில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்று தான் கருதுவதாக தாய்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் செவ்வாய் அன்று ஒரு நேர்காணலில் கூறினார். மேலும் நிலைமையை 3ஆம் தரப்பு சமரசத்திற்காக உகந்ததாக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் கம்போடிய பிரதமர் ஹூன் மானட்டின் உயர் ஆலோசகர் ரிட்டஸிடம் தனது நாடு எந்த நேரத்திலும் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனிடையே தாய்லாந்துடனான எல்லை மோதல் தீவிரமடைந்து சர்ச்சைக்குரிய எல்லையின் இருபுறமும் பொதுமக்கள் பெருமளவில் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் கம்போடியா இன்று சி விளையாட்டு போட்டிகளில் இருந்து விலகியது. சி விளையாட்டு போட்டியிலிருந்து கம்போடியா ஏற்கனவே 8 விளையாட்டு அங்கங்களில் இருந்து விலகிக் கொண்டதாகவும் சி போட்டியிலிருந்து கம்போடியா முழுமையாக விலகிவிட்டதாக அந்நாட்டின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் வாட் கேமரியான் தெரிவித்தார்.